Hi everyone. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி தான் நீட் யூஜில கேட்ட கேள்வி. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து the refractive index of the material of the prism கேள்வியை நல்லா பார்க்கணும். refractive index of the material வந்து பார்த்தோன்னா √2 அப்படின்னு சொல்லியாச்சு. refractive index of the prism. The angle of prism is 30 degree and the angle of prism is 30 degree. And the prism உடைய angle வந்து பார்த்தோன்னா 30 degree. One of the two refracting surfaces of the prism is made of mirror inward by silver coating. One side silver coating. A beam of monochromatic light entering the prism from the other face will retrace its path. மறுபடியும் அதே பாத்தில் வருதான். நல்லா பாருங்களேன், எனக்கு வந்து ஒரு பிரிசம் இருக்கு. ரைட், யா, என்கிட்ட ஒரு பிரிசம் இருக்கு. அந்த பிரிசம் உடைய ஆங்கிள் என்ன சொல்லிட்டாங்கன்னா 30 டிகிரி. எனக்கு ரெண்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஒன் ஆஃப் த டூ ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் த பிரிசம் இஸ் மேட் அப் ஆஃப் அ மிரர் இன்வர்ட். அப்போ இங்க ஒரு மிரர் வந்து வச்சிருக்கு ஒரு சைடில். பீம் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் லைட் என்டரிங் த பிரிசம் ஃப்ரம் த அதர் சைடு இது வில் ரீட்ரேஸ் இட்ஸ் பாத். அதாவது இப்படி அனுப்புகிற அந்த லைட்டு, இது நார்மல் நமக்கு தெரியும். என்ன ஆகுதான், இது இப்படி பட்டு அதே பாத்துலேயே வருதான். இதை நம்ம பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டின்னு கூட நம்ம சொல்லியிருப்போம். அதாவது இப்படி போறாரு, இப்படி போயிட்டு அதே பாத்தில் வருதுன்னா அது நார்மலில் ஸ்ட்ரைக் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வர முடியும். நார்மலில் அந்த சர்ஃபேஸுக்கு நார்மலில் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அது ஸ்ட்ரைட்டாக வர முடியும். மிரர் அப்படின்றதுனால இட் ரிஃப்ளெக்ட்ஸ். இப்போ மிரர் வந்து இப்படி இருக்கு, நம்ம இப்படி இன்சிடென்ட் பண்ணோம் அப்படின்னு லைட் இப்படி போகும். பட் மிரரில் இப்படியே அடிச்சுன்னா இப்படியே வந்துடும். நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அப்படியே அப்ளை பண்ணும்போது எனக்கு இன்சிடென்ட் ஆகுது, அது அப்படியே ரிஃப்ராக்ஷன் ஆகி அந்த இன்னொரு சைடில் இருக்கிற அந்த மிரரில் பட்டு அதே பாத்தில் வருது. அப்போ நார்மலில் படுறது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நார்மல் சொல்லும்போது இது என்னவா இருக்க முடியும், 90 டிகிரி இருக்க முடியும். நமக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா, கன்சிடர்லாம் ட்ரையாங்கிள் தான். சம் ஆஃப் ஆல் தி த்ரீ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு தெரியும். அப்போ இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. அப்போ இது என்னவா இருக்க முடியும், 90 30 + 60 இருந்தால் மட்டும்தான் அது 180 டிகிரியாக மாற முடியும். அப்போ திஸ் வில் பி 60 டிகிரி. சிம்பிளாக முடிஞ்சது. இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல், ஏன்னா இது நார்மலில் இந்த சர்ஃபேஸுக்கு இது நார்மல். அப்போ இது 90 டிகிரி, இது 60னா இது எவ்வளோவா இருக்க முடியும், 30 டிகிரி இருக்க முடியும். முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க, ரீட்ரேஸ் இட்ஸ் பாத் if the angle of incident on the prism, இது என்ன அதான் அவன் கேட்குறான். அப்போ n1 sin I equal to n2 sin R. sin R என்னது, எனக்கு வந்து 30 டிகிரி. அதனுடைய மீடியம் என்னது, √2. sin 30 டிகிரி இஸ் 1/2 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மீடியம் இந்த இது, அது ஏர் தான். அப்போ 1 தான். அப்போ sin I, இந்த sin I வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த √2 இந்த 2வை √2 × √2 அப்படின்னு மாற்றிட்டா இந்த √2வும் இந்த √2வும் காலி ஆகிடும். ஸோ sin I இஸ் நத்திங் பட் 1/√2 உடைய வேல்யூ என்னது, 45 டிகிரி. அப்போ என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், பொறுமையாக பாருங்கள். நீட் எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.